வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். கதைக்குள்ள போலாமா? சிக்னலில் நின்று கொண்டிருந்த காரில் இருந்து வெளியேட்டி பார்த்தாள் சாரதா. வீதிகளின் ஓரம் வண்ண வண்ண விளக்குகளால் மின்னிக் கொண்டிருந்த ஜவுளி கடைகளில் விதவிதமான துணிகள் அழகாக தொங்கவிடப்பட்டிருந்தன. அதில் குழந்தைகளுக்கான கிட்ஸ் வியரில் சாரதாவின் கண்கள் சென்றது. என்னங்க, அங்க பாருங்களேன், அந்த கடையில சின்ன குழந்தைங்களுக்கு எவ்வளவு அழகழகா ட்ரெஸ்ஸுங்க வச்சிருக்காங்க. அப்படியே போய் அள்ளிட்டு வரலாமான்னு இருக்கு. நாம பசங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும் போது இப்படிலாம் இல்லை இல்லைங்க. ஆமா சாரதா, அப்பெல்லாம் ஏது இது போல கடைகள்லாம், இப்பதான் எல்லாம் வந்திருக்கு என்று புன்னகை செய்தார் மோகன். என்னங்க, நம்ம சோபனாக்கு குழந்தை பிறந்ததும் இந்த கடையில தாங்க வந்து குழந்தைங்களுக்கு துணி எடுக்கணும், இப்பவே சொல்லிட்டேன் என்று தனது கணவரை ஆவலாக பார்த்தாள். அவளை பார்த்து புன்னகை செய்தார் மோகன். என்னங்க அப்படி கேலியா பார்த்து சிரிக்கிறீங்க என் முகத்தை திருப்பி கொண்டாள். அடியேன்றதுக்கு பொண்டாட்டி இல்லையா, புள்ள பேரு புருஷோத்தமனா, அப்படி இருக்கு உன் கதை. நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இதுவரை அவ புள்ளைய பத்துக்கிற ஐடியாவிலேயே இல்லைன்னு தான் சொல்றா. நீ என்னவோ குழந்தை பிறந்ததும் இந்த கடையில் தான் துணி வாங்கணும்னு பிளான் போட்டுட்டு இருக்கிற பைத்திய காட்சி என்று மீண்டும் சிரித்தார். சாரதாவின் முகம் வாடி போனது. ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். ஆமா, ஏங்க, நம்ம பொண்ணு எதுக்குங்க இந்த விஷயத்துல இவ்வளவு பிடிவாதமா இருக்கா? நான் எப்ப குழந்தை பத்தின பேச்சு எடுத்தாலும் ஆமா பேசாம இருமான்னு போனை கட் பண்ணிடுறா. சரி, போன்ல தான் இப்படி பண்றான்னு நேர்லயே வச்சு கேட்டா ஏதோ சொல்லிட்டு ஏன் எதிர்க்கவே நிக்காம கிளம்பி போயிடுறா. சரி விடுமா, பசங்களை பெத்து வளர்த்து அவங்கள படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்குற வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோல்ல அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் அது அவங்க வாழ்க்கை, அதுலலாம் நம்ம தலையிடக்கூடாது. அவங்க என்ன ஐடியால இருக்காங்களோ என்னவோ, இதெல்லாம் நாம எப்படி கேட்க முடியும் என்றவர் கூறிக்கொண்டிருக்க இதற்குள் சிக்னல் விழுந்ததும் காரை மீண்டும் ஸ்டார்ட் செய்தார். என்னவோ போங்க, இவ இப்படின்னா பெரியவன் சுத்தம். எனக்கு கல்யாணமே வேண்டான்னு ஆஸ்திரேலியால போய் உக்காந்துட்டு இருக்கிறான். அங்க வேலை வேலைன்னு நீ பாட்டுக்கு தனியா இருந்து கஷ்டப்படுறியேடா, உனக்குன்னு துணைக்கு ஒரு பொண்ணு வேண்டாமான்னா அவன் அந்த பேச்சு எடுக்க விடுறதில்ல என்று பெருமூச்சு விட்டாள். இந்த பசங்க ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாங்களோ என்றார் மோகன் கவலையாக. எல்லாம் சோம்பேறித்தனம் தாங்க. சின்ன வயசுல இருந்து படிக்கிற பிள்ளைங்க அவங்கள அதிகமா வேலை வைக்க கூடாது, பாவம் ஸ்கூலு டியூஷன் அலைஞ்சிட்டு வராங்கன்னு நாமளே எல்லாம் செஞ்சு செஞ்சு அவங்களுக்கு சோம்பேறித்தனம் கூடிடுச்சு. ஆமா சாரதா, இந்த விஷயத்துல நீ சொல்றதுதான் சரி. நம்ம அம்மா அப்பா நம்மள கண்டிச்சது போல இவங்கள நம்ம கண்டிக்க கூடாதுன்னு நினைச்சு செல்லம் கொடுத்ததோட விளைவுதான் இதெல்லாம். சின்ன வயசுல இருந்தது போல இப்போவும் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எங்க குழந்தை குட்டின்னு ஆனா அவங்கள பார்க்கணுமோன்னு அவங்களுக்கு பயம், பொறுப்பை ஏத்துக்க கஷ்டம் என்றார் மோகன். ஆமா ஆமா, அதுதான் அவ புள்ளைய பத்துக்க சங்கடப்படுறா, அவன் கல்யாணம் பண்ணிக்கவே கஷ்டப்படுறான். ஆமா சாரதா, இவங்களுக்கு நடுவுல நாம தான் அவதிப்படுறோம். பையன் ஆஸ்திரேலியால, பொண்ணு மும்பையில, நாம இங்க சென்னையில, ஆளுக்கு ஒரு திசையில இருக்கோம். நமக்குள்ள ஒரு பந்த பிணைப்பை ஏற்படுத்துறதே குழந்தைங்க தான். அதுங்க இல்லாம நம்ம பசங்களை போய் பார்க்க கூட விருப்பம் இல்லாம இருக்கு. இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும் என்று வருந்தி கொண்டே காரை நிறுத்தினார் மோகன். மறுநாள் காலை காலிங் பெல் சத்தம் கேட்டு கதவை திறந்த சாரதாவிற்கு சந்தோஷத்தில் முகம் மலர்ந்தது. அவளது மகள் சோபனா கையில் பெட்டியோடு நின்றிருப்பதை பார்த்து உற்சாகத்தோடு அவளை அணைத்து கன்னத்தில் முத்தம் கொடுத்தாள். ஏ சோபனா குட்டி, நேத்து ராத்திரி தான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு காலையில நீயே வந்து நிக்கிற, வாடா உள்ள வா என்றவள் கையில் இருந்த பெட்டியை வாங்கி கொண்டாள். சோபனா சிறிதாக புன்னகை செய்துவிட்டு தனது தாயுடன் சென்று அமைதியாக சோஃபாவில் அமர்ந்தாள். என்னங்க, இங்க பாருங்க யாரு வந்திருக்கான்னு என்று சிரித்து கொண்டே கூறிவிட்டு, என்னடா குட்டி டல்லா இருக்கிற? ஓ, வந்த களைப்பா? ஆமா, மாப்பிள்ள வரலையா? நீ மட்டும் வந்திருக்க, எப்ப கிளம்பன? என்ன விஷயம், ஒரு போன் கூட போடல என்று அவளாக கேட்டுக்கொண்டே அவள் அருகில் அமர்ந்தாள். ஆமா போதும்மா, ஒரு மனுஷி மும்பைல இருந்து வந்திருக்கேன், எவ்வளவு டயர்டா இருக்கும். முதல்ல அவளை கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடுவோம், அப்புறமா எல்லாம் கேட்போன்னு ஒரு நாலேஜ் இருக்கா உனக்கு? வந்த கையோட சும்மா நொய்யு நொய்யுன்னு என்று இறைந்து விழுந்தாள் சோபனா. சாரதா சற்று அதிர்ந்து போக பட்டனை சமாளித்து கொண்டு, சரிம்மா, வந்த டைட்ல நீ இருக்கிற,
நான் ஒரு அதை பத்தி யோசிக்காம பைத்தியக்காரி போல உனக்கு கேள்வியா கேட்டுட்டு இருக்கிறேன். சரி சரி, கொஞ்சம் இரு, முதல்ல உனக்கு குடிக்க ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் என்றாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டே கீழே இறங்கி வந்த மோகன், வாமா சோபனா என்று அழைத்துவிட்டு அமைதியாக தனது மகளின் அருகே வந்து அமர்ந்தார். அவரை ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்த சோபனா, வாங்கப்பா. என்னப்பா, இன்னைக்கு ஆபீஸுக்கு போகலையா என்றால் முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டு. போகணுமா, கிளம்பிக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ வர்றது தெரிஞ்சிருந்தா நான் லீவ் போட்டிருப்பேன் என்றார். பரவாயில்லப்பா, நீங்க போயிட்டு வாங்க என்றாள் சோபனா சுருங்கிய முகத்தோடு. மோகன் அமைதியாக தனது மனைவியை பார்க்க சாரதாவும் ஒன்றும் புரியாமல் அவரை பார்த்தாள். என்னங்க, நீங்க சோபனா கிட்ட பேசிட்டு இருங்க, நான் போய் அவளுக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் என்று பெட்டி எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள் சாரதா. சற்று நேரம் அங்கே அமைதியாக இருக்க, சோபனா, மாப்பிள்ளைக்கு உனக்கும் என்னம்மா பிரச்சனை என்று கேட்டார் மோகன் மெதுவாக. டக்குன்னு அவரை திரும்பி பார்த்த சோபனா, அப்பா அது என்று தடுமாறினாள். நீ இப்படி சொல்லாம கொள்ளாம திடுதிடுப்புன்னு வந்தது. இத்தனை நாள் கழிச்சு பாக்குற உங்க அம்மா ஆசியா கிட்ட பேச வந்தா நீ அவளை எரிஞ்சு விழறது, இப்படி கோவத்தோட வெறுப்பா நடக்கிறது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ மாப்பிள்ளை கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு வந்தன்னு நல்லாவே தெரியுது. ஆனா அது என்ன எதுன்னு தான் சரியா தெரியல. நீ இப்பவே எல்லாம் சொல்லணும், நான் உடனே எல்லாம் சரி பண்ணிடணும்னு சொல்ல வரல. ஆனா எதுவா இருந்தாலும் முதல்ல நம்ம நிதானத்தை கடைப்பிடிக்கணும். அதை மட்டும் மறந்துடாத, சரியா என்றவள் தலையை ஆசையாக கோதிவிட்டு, சரிம்மா, நான் ஆபீஸுக்கு போயிட்டு வரேன். நீ சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடு. அதுக்குள்ள உனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அப்புறம் நம்ம பேசிக்கலாம். அது கூட உனக்கா சொல்ல தோணுன்னா சொல்லு. அதுவரை நானும் உன்னை கேட்க மாட்டேன். உங்க அம்மாவையும் தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லிடுறேன் என்று எழுந்து கொண்டார். அப்பா, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க எனக்காக லீவ் போட முடியுமா? நான் உங்ககிட்ட பேசணும் என்றாள் சோபனா. அவளை சந்தேகமாக பார்த்து கொண்டு மீண்டும் அமர்ந்த மோகன், இப்பவே வா என்று கேட்டார். ஆமாப்பா, இதுக்கும் மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. அவளை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டே சாத்துக்குடி ஜூஸை கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தாள் சாரதா. அதை வாங்கி கொண்டு, ஆமா, நீங்களும் இப்படி உட்காருங்க, நான் உங்க 2 பேருக்கிட்டையும் தான் பேசணும் என்றாள். சாரதா அமைதியாக எதிரே இருந்த சேரில் அமர்ந்தாள். சோபனா ஒரே மடக்கில் அந்த ஜூஸை குடித்து விட்டு கிளாஸை டீப்பாய் மேல் தொப்பன வைத்தாள். அப்பா, அம்மா, நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் என்றாள் தீர்க்கமாக. என்னம்மா என்று சாரதா பதட்டத்தோடு கேட்க, நான் தீபக்க விவாகரத்து பண்ண போறேன் என்றாள். இதை கேட்டு சாரதா அதிர்ந்து போக மோகன் முகத்தில் குழப்பம் தெரிந்தது. ஏய், என்னடி இது? நீ வந்ததுல இருந்து ஏதோ கோவத்துல இருக்கிறத பார்த்து, சரி மாப்பிள்ளை கிட்ட ஏதோ சின்னதா பிரச்சனை பண்ணிட்டு வந்திருப்ப, 2 நாள் போனா கோவம் கொஞ்சம் தணிஞ்சிடும், அப்புறம் நாங்க பேசி சரி பண்ணி அனுப்பலான்னு பார்த்தா இப்படி விவாகரத்து பண்ண போறேன்னு என்னவோ அசல்ட்டா சொல்றியே என்று அலறினாள் சாரதா. ஆமா, அவர் நடந்துக்கிறதை பேசுறதெல்லாம் நீங்க பாத்திருந்தா இப்ப நான் எடுத்திருக்கிற முடிவை ரொம்ப லேட்டுன்னு தான் சொல்லுவீங்க. அப்படியா? அப்படி என்னமா மாப்பிள்ளை நடந்துக்கிறாரு? அப்பா, அவர் இப்பெல்லாம் சரியில்லைப்பா. ஏம்மா, ஏன் இப்படி சொல்ற? அம்மா, அவர் கொஞ்ச நாளா என்கிட்ட சரியா பேசுறது இல்ல. என்கிட்ட இருந்து விலகி விலகி போனாரு. நானும் ஏதோ ஆபீஸ்ல ஒர்க் டென்ஷனா இருக்கோன்னு அவரை எதுவும் கேட்டுக்காம என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப கொஞ்ச நாளா அவர் வீட்டுக்கு தினமும் லேட்டா வராரு. இதுவும் ஆபீஸ்ல வேலையா இருக்கலாம் இல்ல என்றார் மோகன். அப்பா, அதுதான் இல்ல, நான் அவரோட ஆபீஸ்ல விசாரிச்சு பார்த்துட்டேன். அவர் எப்பவும் போல டான்னு 6 மணிக்கெல்லாம் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிடுறாராம். ஆனா வீட்டுக்கு வர்றது 10 மணிக்கு. அவ்வளோ நேரம் எங்க போறாரு? நீ கேட்டியா? கேட்காம இருப்பனாமா, எல்லாம் கேட்டுட்டேன். அதுக்கு அவர் என்னம்மா சொல்றாரு? என்ன சொல்லுவாரு? பொய் தான், டிராபிக் அதிகமா இருக்கான். இருக்கலாமேம்மா என்றாள் சாரதா அப்பாவியாக. ஆமா, நீ சரியான என்று தலையில் அடைத்து கொண்ட சோபனா, அப்படியே டிராபிக்னாலும் 1 மணி நேரம் லேட் ஆகலாம், அவ்வளவுதான். அது கூட முதல்ல எல்லாம் இல்லாம இப்ப மட்டும் என்ன புதுசா டிராபிக் வந்துட போகுது. அப்படியும் நான் அவர் ஆபீஸ்ல இருந்து கிளம்பினதான் அவருக்கு போன் போடுவேன். ஆனா அவர் அந்த 4 மணி நேரம் எடுக்கவே மாட்டாரு. என்னங்க இது, ஒரே மர்மமா இருக்கே என்றாள் சாரதா. ஆமா, இதுல மர்மம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவருக்கு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குன்னு தோணுது. தோன்றது என்ன, அதுதான் உண்மை. அதனாலதான் அவர் என்கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சிட்டாரு.
அவர் என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க முடியாது. அதுக்காக அசிங்கமா எனக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு அவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கோம் எனக்கு பிடிக்கல. ஏன்னா எனக்கும் படிப்பு இருக்கு, திறமை இருக்கு. என்னாலயும் அவர் இல்லாம தனியா வாழ முடியும். அதனாலதான் நான் கிளம்பி வந்துகிட்டே இருந்துட்டேன். மாப்பிள்ள உன்னை எதுவும் தடுக்கலையா? அவர் என்கிட்ட ஏதோ பேச வந்தாரு. ஆனா நான் அதை ஒன்னும் காதுல போட்டுக்கல. ஏம்மா, அவர் என்ன மதிச்சாரா சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் ஏன் அவரை மதிக்கணும்? இருந்தாலும் நாளைக்கு என் மேல எந்த தப்பும் வந்துடக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கையா நீங்க இப்படி எல்லாம் பண்றது எனக்கு பிடிக்கல, அதனால நான் போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்று கூறிவிட்டு எழுந்து உள்ளே சென்றாள். என்னங்க, என்ன இது? 2 பேரும் ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவரை தான் கட்டிப்பண்ணு அவ அடமா சொல்லும் போது கூட அவ ஆசைக்கு குறுக்க நிக்க கூடாதுன்னு நாமளும் அவ இஷ்டத்துக்கே கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா இப்ப இப்படி நிக்கிறாளுங்க என்று பதறினாள் சாரதா. சங்கடப்படாத சாரதா, முதல்ல நம்ம மாப்பிள்ளை கிட்ட பேசி பார்ப்போம் என்றார் மோகன் அமைதியாக. 1 வாரம் சென்றது. சாரதா சோபனாவிடம் எவ்வளவோ பக்குவமாக எடுத்து கூறினாலும் அவள் சமாதானம் ஆவது போல் தெரியவில்லை. மீண்டும் தீபக்குடன் சென்று வாழ மாட்டேன் என்றும் பிடிவாதமாக கூறிக்கொண்டிருந்தாள். தீபக்கும் அவளுக்கு போன் செய்தால் அதில் பேசாமல் இருந்தாள். இப்படியே நாட்கள் உருண்டோட அவளது பிரச்சனையோடு சேர்ந்து வாரம் ஒரு முறை தங்களுடன் போனில் பேசிவிடும் மகன் வருண் 1 மாதம் ஆகியும் போனில் பேசாமல் இருப்பது மோகனுக்கும் சாரதாவிற்கும் கவலையாக இருந்தது. அன்று எப்பொழுதும் போல் சாரதா தனது மகனிற்கு போன் செய்து ஸ்பீக்கரில் போட எதிர்முனையில் ஒரு பெண்ணின் குரலை கேட்டு திடுக்கிட்டாள். அருகிருந்த மோகனுக்கும் ஒன்று புரியவில்லை. ஹலோ, நான் வருண் அம்மா பேசுறேன். நீங்க யார் பேசுறது என்றாள் குழப்பத்தோடு. ஆன்டி, நான் வருணோட கொலிக் ஐஸ்வர்யா பேசுறேன் என்றாள் அந்த பெண். என்னம்மா, வருண் எங்க என்று சாரதா கேட்க, அவருக்கு 1 மாசமா உடம்பு சரியில்லை ஆன்டி. ஃபுட் பாய்சன் ஆகி ரொம்ப அவதிப்பட்டுட்டாரு. நான் தான் அவரை கிட்ட இருந்து பாத்துக்கிறேன் என்றாள். அப்படியா? என்னம்மா இது? இதையே எங்களுக்கு சொல்லவே இல்லை என்று சாரதா பதற, இல்ல ஆன்டி, அவர்தான் நீங்க பயப்படுவீங்கன்னு சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டாரு. 1 வாரம் அவர் ஆபீஸ் வராம இருக்கவே நான் அவரை பார்க்க அவர் ரூமுக்கு வந்தேன். அப்பதான் அவர் ரொம்ப முடியாம இருக்கிறத பார்த்து உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். 1 வீக் ஹாஸ்பிட்டல் அவரை அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவரு கூட இங்க யாரும் இல்லை. அதனால நானும் லீவை போட்டுட்டு நானே அவரை கிட்ட இருந்து பார்த்துட்டு இருந்தேன். இப்பதான் 1 வீக்கா கொஞ்சம் பரவாயில்ல. அதுதான் கம்ப்ளீட்டா சரியானதும் நானே அம்மா அப்பாவுக்கு போன் போடுறேன். அதுவரை நீ எதுவும் அவங்க கிட்ட சொல்லாதுன்னு சொன்னாரு. இப்பதான் குளிக்க போனாரு. இருங்க ஆன்டி, அவரே வந்துட்டாரு, போனை கொடுக்கறேன் என்று போனை வருணிடம் கொடுத்தாள். ஹலோ அம்மா என்ற வருணின் குரலை கேட்டு ஓவென அழ ஆரம்பித்தாள் சாரதா. என்ன சாரதா, ஏன் அழற? இப்பதான் அவனுக்கு சரியாகிடுச்சுன்னு அந்த பொண்ணு சொன்னா இல்ல, முதல்ல அவன்கிட்ட பேசு என்றார் மோகன். அப்பா பாருங்கப்பா அம்மாவ, இதுக்குதான் நான் ஐசு கிட்ட எதுவும் அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன் என்றான் வருண். அதுக்கு இல்லப்பா, நீ எங்கேயோ கடல் கடந்து தன்னந்தனியா போய் அங்க உட்காந்துட்டு இருக்கிற. இந்த போன் மட்டும்தான் எங்களுக்கு உன் குரலை கேட்டு நிம்மதி அடைய ஒரே வழியா இருந்தது. இந்த 1 மாசமா அதுவும் கிட்ட இருந்து வரலன்னதும் நாங்க துடிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப போனை எடுத்து அந்த பொண்ணு உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் பெத்தவளுக்கு எப்படி இருக்கும்? அதுதான் அழறா என்றார் மோகன். இதற்குள் கண்களை துடைத்து கொண்டு சற்று சமாதானமான சாரதா, இதுக்கு தாண்டா சொல்றது, காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கன்னு சொன்னா கேக்குறியா? உன் பொண்டாட்டி உன் கூட இருந்திருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? நீயும் இப்படி வெளியில சாப்பிட்டு உடம்பை கெடுத்துட்டு இருப்பியா? இல்ல அவளுதான் விட்டுருப்பாளா? இல்ல நாங்களும் தான் இப்படி அங்க உனக்கு என்ன ஆச்சோன்னு என்ன ஒண்ணு தவிச்சிட்டு இருப்போமா என்றால் சற்று கோபமாக. ஆமாம்மா, நீங்க சொல்றது சரிதான். இத்தனை நாள் நீங்க சொன்னதுக்கான அர்த்தம் எனக்கு தெரியாம தான் இருந்தது. ஆனா இப்பதான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் தனியா உடம்பு முடியாம அவதிப்படும் போதுதான் ஒரு துணையோட அவசியம் எனக்கு புரிஞ்சுது. அம்மா கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் உங்க ஆசை போல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று வெட்கத்தால் சிரித்தான். ஏய் என்னடா சொல்ற என்று உற்சாகத்தில் சாரதா கத்த, ஏய் என்னப்பா வருண், நிஜமாவா சொல்ற என்று மகிழ்ச்சியோடு கேட்டார் மோகன். ஆமாப்பா என்று சிரித்து கொண்டே கூறிய வருண் சற்று நேரம் அவர்களுடன் பேசிவிட்டு போனை வைத்தான். அவனை உற்று பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தாள் ஐஸ்வர்யா.
என்ன ஐசு அப்படி பாக்குற? ஆமா, உங்க அம்மா அப்பா கிட்ட நீங்க கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னீங்களே என்று தயங்கினாள். ஆமா என்றான் சிரித்துக்கொண்டு. ஓ, அப்படின்னா பொண்ணெல்லாம் ரெடியா தான் இருக்காங்களா, இல்ல இனிமேதான் பார்க்கணுமா? பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அவங்களுக்கு தான் என்ன பிடிக்குமான்னு தெரியல. உங்களை கூட யாரு வேண்டான்னு சொல்லுவாங்க? சரி சொல்லுங்க, பொண்ணு யாரு? உங்க சொந்தக்கார பொண்ணா, இல்ல? நோனோ, பொண்ணு எங்க சொந்தம்லாம் இல்ல. அவ சம்மதம் சொன்னா இனிமேதான் எனக்கு சொந்தமாக போறா என்று சிரித்தான். அப்படின்னா அந்த பொண்ணு இங்கதான் இருக்காங்களா என்று சற்று கவலையோட கேட்டாள் ஐஸ்வர்யா. ஆமா, இங்கதான் இருக்கா, என் கண் எதிர்க்கவே என்றவளை பார்த்து சிரித்தான். வருண் என்ற ஐஸ்வர்யா சந்தேகத்தோடு அவனை பார்க்க, ஆமா ஐசு, நான் உன்னதான் மனசார விரும்புறேன். உன் மனசுல என்றவளை உற்று பார்த்தான். அவள் வெட்கத்தால் சிரித்து கொண்டு தலையை ஆட்டினாள். ஏய், நான் ரொம்ப லக்கி தான் என்று எகிரி குதித்தான் வருண். இல்ல வருண், நான் தான் லக்கி. நீங்க இந்த ஆபீஸ்ல வந்து சேர்ந்ததுல இருந்து நான் உங்களை மனசார விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நீங்க அப்படி ஒரு எண்ணத்தோட என்கிட்ட பழகவே இல்லைன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அதுவும் கல்யாண நாளே உங்களுக்கு பிடிக்கல, அந்த பேச்சு எடுத்தாலே நீங்க அந்த இடத்துல கூட நிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சதும் நான் என் காதல சொல்ல தயங்கிக்கிட்டு அமைதியா இருந்தேன். ஆமா ஐசு, நீ சொல்றது சரிதான். சின்ன வயசுல எங்க அம்மாவும் அப்பாவும் எங்களை ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாங்க. படிக்கிற பசங்க, நாம நம்ம காலத்துல படிக்கிறத விட இப்ப பசங்க ரொம்ப படிக்கிறாங்க, அவங்களுக்கு நாம எந்த வேலையும் கொடுக்க கூடாதுன்னு அவங்களே எல்லாம் செஞ்சிருவாங்க. இதனால நாங்களும் ரொம்ப லேசியா வளர்ந்துட்டோம். எதனா சின்ன பொறுப்பை கூட நாங்க ஏத்துக்க தயங்கணும். அதனோட விளைவுதான் நான் கல்யாணத்தை பார்த்து பயப்பட காரணமா இருந்தது. எங்க கல்யாணம் ஆனா குழந்தை குட்டின்னு ஒரு நச்சரிப்பு இருக்குமோ, நம்ம ஃப்ரீடம் போயிடுமோன்னு சிங்கிளாவே இருக்க முடிவு பண்ணேன். ஆனா எனக்கு உடம்பு முடியாம படுக்கும் போதுதான், அட கடவுளே, நொண்டியா கூட இருந்தாலும் பரவாயில்ல, ஒண்டியா இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த நேரம் நீ என்ன தாயை போல கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டதும் எனக்கு தைரியம் கொடுத்ததும் அதெல்லாம் பார்த்து, அடடா, திருமணம் என்றது தலைவேதனை இல்ல, அது ஒரு சுகமான சுமைன்னு தோணுச்சு. ஒரு மனுஷனுக்கு ஒரு பொண்ணோட துணை எவ்வளவு முக்கியம்னு தோணுச்சு என்று சிரித்தான். போனை வைத்து விட்டு சந்தோஷத்தில் துள்ளி குதித்து கொண்டிருந்த சாரதா, என்னங்க, நம்ம உடனே வருண் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். ஏன்னா அந்த கிறுக்கு பையன் மனசு மாறினாலும் மாறிடுவான் என்று சிரித்தாள். ஆமா ஆமா, சரியா சொன்னேன். சரி, நான் அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன். முதல்ல மருமக பொண்ணை விசாரிச்சு அவங்க அம்மா அப்பாவை போய் பார்க்கணும் என்று கூறினார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு சோபனா அமைதியாக இருந்தாள். ஒரே மாதத்தில் வருண் ஐஸ்வர்யா திருமணத்திற்கு தடபுடலாக ஏற்பாடு செய்து கொண்டிருந்த சாரதாவும் மோகனும் ஐஸ்வர்யாவிடம் பேசி அவர்கள் தாய் தந்தை ஊரில் சென்று பார்த்து அனைத்திற்கும் அவர்கள் ஏற்பாடு செய்ய, இதில் எதிலும் மகள் சோபனாவை அவர்கள் அழைக்கவில்லை. இது சோபனாவிற்கு ஒரு புறம் ஆச்சரியத்தையும் ஒரு புறம் கோபத்தையும் வரவழைத்தது. அன்று வருணும் ஐஸ்வர்யாவும் ஊரில் இருந்து வர, அவர்களை ஏர்போர்ட்டில் இருந்து அழைத்து வர சாரதாவும் மோகனும் ஜோராக கிளம்பி கொண்டிருந்தனர். அம்மா, எங்க கிளம்பிட்டீங்க ரெண்டு பேரும்? உங்க பையனையும் வருங்கால மருமகளையும் கூட்டிட்டு வரவா என்று ஆத்திரத்தோடு கேட்டாள் சோபனா. ஆமாம்மா, உனக்கு சாப்பாடுலாம் கூட எடுத்து வச்சிருக்கேன், நீ போட்டு சாப்பிட்டுக்க. சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு ஊர்ல இருந்து நம்ம சொந்தக்காரங்களாம் வந்துடுவாங்க. அவங்க எதிர்க்க நீ சும்மா சும்மா நடமாடிட்டு இருக்காத, எதனா கேட்டுட்டு இருப்பாங்க, எங்களால பதில் சொல்ல முடியாது என்றாள் சாரதா. அம்மா, என்னம்மா, நான் ஏன் நம்ம வீட்டுல நடமாடக்கூடாதுன்னு சொல்றீங்க? நான் என்ன தப்பு பண்ண என்றாள் சோபனா அதிர்ச்சியாக. நீ எந்த தப்பும் பண்ணலம்மா, நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். உன்னை சின்ன வயசுல இருந்து உன் இஷ்டத்துக்கே விட்டதால இன்னைக்கு எங்களுக்கு இந்த நிலைமை. ஏமா, நான் என்ன பண்ணேன்? நீ எதுவும் பண்ணல, அதுதான் பிரச்சனையே. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, உனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. காலகாலத்துல ஒரு குழந்தைய பத்துக்கன்னு சொன்னா கேட்டியா? இல்ல. சரி, உன் புருஷன் கூட சண்டை போட்டுட்டு வந்து உக்காந்தியே, அவர்கிட்ட சமாதானமா பேசி நாங்க சேர்த்து வைக்கிறோம்னு சொல்றோம், அதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்ற. இப்ப உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு எல்லாரும் வரப்போறாங்க. உங்க பொண்ணு என்ன வாழ வெட்டியா இருக்காளா, என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க. நாங்க என்ன பதில் சொல்றது? அதுதான் உங்க அம்மா சங்கடப்படுறா. அதுவும் இல்லாம இப்படி வாழ வெட்டியா இருக்கிற உன்னை முன்ன நிறுத்தி எதனா செஞ்சா
4 பேரு 4 விதமா எதனா சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கு என்றார் மோகன். அப்பா, என்னப்பா சொல்றீங்க? என்னங்க, அவகிட்ட என்ன பேச்சு? பேசாம வாங்க, நாம பசங்களை கூட்டிட்டு வரணும், நேரமாகுது என்றாள் சாரதா. சோபனாவிற்கு தனது தாயின் அலட்சியமும் தந்தையின் பேச்சும் துக்கத்தை வரவழைத்தது. அம்மா, என்னம்மா, நான் என் புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டு உன் வீட்டுக்கு வந்து உக்காந்ததும் என்ன ரொம்ப கேவலமா பாக்குறியா? நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ வர வர ஒரு மாதிரி தான் நடந்துக்கிற என்று தேம்பினாள். இதுக்கு தாமா சொன்னாங்க பெரியவங்க, எதுவும் இருக்கிற இடத்துல இருந்தாதான் மரியாதைன்னு என்றார் மோகன். அப்பா, நானா வேணும்னு அவரோட இருக்க பிடிக்கலன்னு இங்க வந்துட்டேன், இல்ல இங்க வந்து அவமானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேனா? எதுக்கு என்ன அவரை போல நீங்களும் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க என்று சற்று கோபமாகவே கேட்டாள். இல்லம்மா, நாங்க யாரும் உன்னை அசிங்கப்படுத்தல. ஆனா நீயாதான் உன் ஈகோவாலையும் உன் பிடிவாதத்தாலையும் இப்படி நடந்துக்கிற. நீ மட்டும் கொஞ்சம் தன்மையா எந்த ஈகோவும் இல்லாம மாப்பிள்ளை கிட்ட எங்க போறீங்க, ஏன் என்னை விட்டு விலகி இருக்கீங்கன்னு பக்குவமா பேசியிருந்தா இந்நேரம் உனக்கு இந்த நிலைமை இல்லை. நீயும் கௌரவமா இருந்திருக்கலாம். நாங்களும் உன்னை முன்ன நிறுத்தி எல்லாம் செஞ்சிருப்போம் என்றார் மோகன். அப்பா என்று அவரை ஒன்றும் புரியாமல் பார்த்தாள் சோபனா. ஆமா சோபனா, அப்பா சொல்றது உண்மைதான். சரி, நீயா அவர்கிட்ட எதுவும் விசாரிக்கல. சரி, அன்னைக்கு அவரு உன்கிட்ட என்ன பேச வர்றாருன்னு நீ காதுல போட்டுக்கிட்டியா? சொல்லு. இல்ல நாங்க சொன்னதையாவது கேட்க ரெடியா இருந்தியா என்றாள் சாரதா. அம்மா, அது அவர் மேல அன்பா இருந்த என்ன அவர் மதிக்காம வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு ஏற்படுத்திக்கவே நான் அவரு என்றால் மேலும் கூறுவதற்குள், இல்ல சோபனா, நீ நினைக்கிறது தப்பு. நீ மாப்பிள்ளைய பத்தி சொல்லும் போதே எனக்கு டவுட்டா தான் இருந்தது. நான் உடனே அவர்கிட்ட போன்ல விசாரிச்சேன். அப்பதான் அவர் சொன்னதை கேட்டு நான் ஆடிட்டேன் என்றார் மோகன். அப்படி என்ன சொன்னாரு? சோபனா, நீ நினைக்கிறது போல மாப்பிள்ளை உன்கிட்ட இருந்து விலகவும் இல்ல, வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பும் ஏற்படுத்திக்கல. அப்பையும் தினமும் லேட்டா வந்தாரா என்றவள் படப்படப்பாக கேட்க, அதுதான் நான் அன்னைக்கே சொல்ல வந்தேன். நீ கேட்காம பெட்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டே இருந்துட்ட. சரி, நீயா கொஞ்ச நாளா திரும்பி வந்துடுவன்னு பார்த்தா அதுவும் இல்லை என்று சிரித்து கொண்டே உள்ளே வந்தான் தீபக். வாங்க மாப்பிள்ள என்றவனை மகிழ்ச்சியோடு வரவேற்றனர் சாரதாவும் மோகனம். என்னங்க நீங்க என்று அதிர்ந்து நின்றாள் சோபனா. என்ன சோபனா அப்படி பாக்குற? சரி, முதல்ல நான் உண்மையை சொல்லிடுறேன், அப்பதான் நீ ஃப்ரீயாவ. அப்புறமா மத்ததை பேசிப்போம். நான் தினமும் ஆபீஸ்ல இருந்து லேட்டா வர்றது தானே உன்னோட சந்தேகத்துக்கு காரணம்? ஆமா என்று தலையாட்டினாள். தீபக் மோகனை பார்த்து சிரித்து விட்டு, நான் தினமும் ஆபீஸ்ல இருந்து நேரா பீச்சுக்கு தான் போயிட்டு இருந்தேன், அதுதான் நான் லேட்டா வர காரணம் என்றான். என்னது, பீச்சுக்கா? ஆமா சோபனா, பின்ன என்ன செய்யறது? நானும் நமக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து உன்னை எப்படியோ கெஞ்சி பார்த்துட்டேன், ஒரு குழந்தைய பெத்து கொடுன்னு. ஆனா நீதான் அது தொல்லையா நினைச்ச. குழந்தை பிறந்தா அது உன் அழக உன் சுதந்திரத்தை பாதிக்கும்னு நினைச்ச. ஆனா எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இதுக்காக நமக்குள்ள அடிக்கடி சண்டையும் வர ஆரம்பிச்சுது. சரி, எதுக்கு வீட்டுக்கு போய் அனாவசியமா உன்னோட சண்டை போடுறது? அதுக்கு பதிலு அப்படி பீச்சுக்கு போனாலாவது அங்க குழந்தைங்க விளையாடுறதும் அவங்க சிரிக்கிறதையும் பார்த்தாவது மனசை ஃப்ரீயா வச்சுக்கலான்னு அங்க போய் உக்காந்துடுவேன். நீ அதை தப்பா எடுத்துக்கிட்ட. உன்கிட்ட உண்மைய சொன்னா நீ அதை எப்படி எடுத்துப்பன்னு எனக்கு தெரியல. நான் ஏதோ வீம்புக்கு பண்றேன்னு நீ யோசிப்ப, அதுக்குதான் போய் சொன்னேன். ஆனா நீ அதுக்காக கோவப்பட்டு கிளம்புனதும் இனி மறைக்க கூடாதுன்னு உண்மைய சொல்ல வந்தேன். ஆனா நீ உன் பிடிவாதத்தால நான் சொல்ல வந்ததை கேட்காம வந்துட்ட. அதுதான் நீயா திருந்தி வருவன்னு விட்டுட்டேன். ஆமா சோபனா, இது தெரிஞ்சதும் நாங்க உடனே உன்கிட்ட உண்மைய சொல்லி உன்னை மாப்பிள்ள கூட அனுப்பிடலான்னு இருந்தோம். ஆனா அப்பவும் குழந்தை விஷயத்துல உன் மனசை மாத்த முடியுமான்னு தான் நாங்க சந்தேகப்பட்டு உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு இருந்தோம் என்றார் மோகன். அப்பா, இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. கல்யாணம் ஆன ஒவ்வொரு பொண்ணுக்கும் தனது மேனி அழகை விட தன்னோட குழந்தை புருஷன்னு குடும்பமா வாழறது தான் கௌரவம் அழகுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க என்று அழுதாள் சோபனா. ஏய் சோபனா, என்ன இது? இதோ பாரு, உங்க அண்ணன் கல்யாணத்தை நாம தான் முன்ன நின்று நடத்தணும்னு என்னை 1 வாரம் முன்னாடியே லீவ் போட்டு வர சொல்லிட்டாங்க அத்தையும் மாமாவும். நீ என்னடானா இப்படி அழுதுட்டு இருக்கிற?
என்றவள் கண்களை துடைத்தான் தீபக். என்னங்க சொல்றீங்க? நான் முன்ன நின்று எல்லாம் பண்ணா எல்லாரும் என்ன கேள்வி கேட்பாங்கன்னு அம்மா சொன்னாங்களே என்றவள் கூற, அதெல்லாம் நாங்க உனக்கு புரிய வைக்க பண்ண டிராமா. உன்னை எப்படி திருத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த எங்களுக்கு உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு சம்மதிச்ச அந்த சந்தோஷமான விஷயமே நல்ல சமயத்துல கை கொடுத்தது. அதுதான் ஒரே கல்லுல 2 மாங்காய் போல அடிச்சிட்டோம் என்று சிரித்தாள் சாரதா. சரி சரி, வாங்க வாங்க, போய் முதல்ல வருணையும் ஐஸ்வர்யாவையும் கூட்டிட்டு வந்துடுவோம். கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு என்றான் தீபக். ஆமா ஆமா மாப்பிள்ள, இனிமே நீங்களும் சோபனாவும் தான் எல்லாம் பார்த்துக்கணும் என்றார் மோகன் சிரித்து கொண்டு. கண்டிப்பா என்றனர் இருவரும் சந்தோஷமாக. ஒரு வாரத்தில் வருண் ஐஸ்வர்யா திருமணம் இனிதே நடந்தேற அனைவரும் அச்சதை தூவி வாழ்த்தி மகிழ்ந்தனர். இத்துடன் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் கதை முற்றும். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.